ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏரான் டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17 நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசியை ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஸ்டோரி பிஹைண்ட் த ஆடிசி, அதோட வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றது மாதிரி ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வாங்கினார்ல ஒரு ஸ்டோரி ஆடிசே. ஸோ அது என்ன ஸ்டோரி, மித்தாலஜி வேர்ஷன்ஸு, நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் என்ன வச்சிருக்காருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். த ஆடிசே இது பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி க்ரீக்கில் எழுதப்பட்ட ஒரு லெஜெண்டரியான எப்பிக்னே சொல்லலாம். இந்த ஆடிசேவோட ஒரு சின்ன ஒரு லைன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆடிசியஸ் அப்படின்ற ஒரு கிங் இருக்காரு க்ரீக் சைடில். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ட்ராஜன் வார் முடிஞ்சு தன்னோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக இட்டாக்கியா பார்த்தீங்கன்னா போறாரு. ஸோ அவர் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஜேர்னியாக தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது. அது எதனால, அதுக்கு நடுவில் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதா இந்த ஆடிசி அப்படின்ற ஒரு கதை. இந்த வீடியோ முடியும் போது ட்ராஜன் வார்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீக் மித்தாலஜி காலகட்டத்துக்கு போகலாம். அந்த காலத்தில் 2 பவர்ஃபுல்லான கிங்டம் இருந்துச்சு. ஒன்று கிரீஸ், இன்னொன்று ட்ராய். ட்ராயின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் டர்க்கி பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டியோட பேர். கதையில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன்ற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்பார்ட்டா கிங்கோட ஒய்ஃப் தான் இந்த ஹெலன்ற ஒரு பொண்ணு. ஆனால் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ட்ராயில் பிரின்ஸ் இருப்பார், பாரிஸ்ன்ற ஒரு பிரின்ஸு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன்ற ஒரு பொண்ணை தன்னோட ஊரான ட்ராய்க்கே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ மித்தாலஜி படி ஒரு சில பேர் லவ்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் கிட்னாப்பிங்னு சொல்றாங்க, ஸ்லேவரி பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கூட்டிட்டு வந்தது உண்மைதான். அவரோட கிங் கிரீஸ்ல இருந்து இவர் ட்ராய்க்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ தன்னோட ஒய்ஃபான ஹெலனை அவன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்றதுனால இந்த ஸ்பார்ட்டா கிங்கான மெலனஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவமாயிடுறாரு, அவமானமும் படுறாரு. அதனால கோவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, கிரீஸ்ல உள்ள மொத்த சோல்ஜர்ஸுமே பாத்தீங்கன்னா ட்ராய் மேல போர் தொடுக்கிறாரு. இப்படிதான் ட்ராஜன் வார் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த போர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 வருஷம் பாத்தீங்கன்னா நடக்குது. 2 சைடுமே பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் சோல்ஜர்ஸ், கிரேட்டஸ்ட் ஷிப்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா க்ரீக் மித்தாலஜிலே ஒரு பிக்கஸ்ட் வார்னே சொல்கிறாங்க. பயங்கரமான வார்ன்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே தரமான வாரியர்ஸ் இருந்தானுங்க. இந்த சைடு கிரீக் சைடு பார்த்தீங்கன்னா அக்கிலேஸ் அப்படின்ற ஒரு வாரியர் இருந்தான். ட்ராய் சைடு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் இருந்தான். ஸோ இப்போ இந்த அக்கிலேஸோட ஒரு பேக் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். அக்கிலேஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, பேபி ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா, அக்கிலேஸ் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தான் பையனுக்கு சாகாத வரம் பெற்று தரணும் அப்படின்றதுனால ஒரு மிஸ்டிக் ரிவர் ஒன்று இருக்கும். அந்த ஏரியில் குளிச்சாங்க, அந்த ஏரி தண்ணியில் குளிச்சாங்க அப்படின்னா சாகாத வரம் பெற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு. அதனால அக்கிலேஸ் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட பாதத்தை பிடிச்சி அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா முக்குறாங்க. அப்படியே அந்த ஏரியில் முக்குறப்போ அவன் பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் படாது. ஸோ அப்படி அந்த தண்ணியில் படாததுனால அந்த பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும். அப்போ இப்போ இந்த வாருக்கு வாங்க. இப்போ இந்த வாரில் பார்த்தீங்கன்னா க்ரீக்கும் ட்ராய்க்கும் பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கா. இந்த சைடு அக்கிலேஸ் தான் ஸ்ட்ராங்கான மனுஷன், ட்ராய் சைடு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் தான் ஸ்ட்ராங்கான மனுஷன். இப்போ ட்ராய் சைட்லேருந்து பாரிஸ்ன்னு சொன்னால அந்த ஹெலன்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தானா அந்த ராஜாவோட ஒய்ஃபை, அவன் என்ன பண்ணுவான்னா அம்பெடுத்து நம்ம அக்கிலேஸோட பாதத்திலே பார்த்தீங்கன்னா விட்டுருவான். ஸோ அந்த பாதத்தில் பட்டோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியில் குளிக்கிறப்போ அந்த பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவரில் ஸோ அந்த டச் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் பார்த்தீங்கன்னா இறந்துடுறான். அக்கிலேஸ் போர்லேயே இறந்துடுறான் அந்த பாதத்தில் அந்த அம்பு பட்டதுனால. இதுவே இங்கிலீஷில் ஒரு சேவிங்ஸாகவே மாறிச்சு. யாருக்காவது ஒரு விஷயத்தில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அக்கிலேஸ் ஹீல் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த கதையில் இருந்தான்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அக்கிலேஸ் மட்டும் இல்லாமல் ட்ராய் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மனுஷன் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெக்டர் அப்படின்ற ஒரு மனுஷன். இவரோட பிரேவரிக்கு பார்த்தீங்கன்னா தனி மரியாதையே இருக்குன்றது சொல்லுவேன் க்ரீக் மித்தாலஜியில். ஸோ 10 வருஷம் ஆகியுமே யாருக்குமே விக்டரி கிடைக்கவே இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறாரு. அவர் தான் நம்ம ஆடிசியஸ். ஆடிசியஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் ஒரு ஸ்மார்ட்டஸ்டான லீடர் அப்படின்னு சொல்லி மித்தாலஜி சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அப்படி என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியாவை நான் சொல்கிறேன் பாருங்க. க்ரீக் சைட்லேருந்து நம்ம தோக்குற மாதிரி ஆக்ட் பண்ணலாம், தோக்குற மாதிரி நடிச்சு கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மர குதிரை பார்த்தீங்கன்னா செஞ்சு அந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம், ஒரு உடன் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். அந்த பிளான் படியே பார்த்தீங்கன்னா க்ரீக் சைட்லேருந்து நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர குதிரையை அந்த நடுக்கடலே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த
ட்ராய் சைடில் மக்கள்லாம் வந்து பயங்கர உற்சாகத்தோட நமக்கு கிடைச்ச விக்டரி தான் வந்து அந்த உடன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன் ஆர்ட்ஸை ட்ராய்க்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ ட்ராய்க்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா நைட் டைமும் ஆகுது. நைட் டைம் அப்போ தான் ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. கிரீக் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன் ஆர்ட்ஸ்குள்ளே மறைஞ்சிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ நைட் டைம் ஆனதுக்கப்புறமா அந்த சோல்ஜர்ஸ்லாம் வெளியே வந்து ட்ராயோட கேட் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுறாங்க. ஸோ வெளியில் இருந்த கிரீக் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ராயை வந்து ஃபுல்லாக கான்க்ரோர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இந்த மித்தாலஜி ஸ்டோரியோட ஒரு எண்டு. இந்த இன்சிடென்ட் தான் வேர்ல்டு ஃபேமஸான ட்ராஜன் ஹார்ஸ் வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அந்த ட்ராஜன் ஹார்ஸை செய்ய சொன்னதே நம்ம ஆடிசியஸ் தான். ஸோ அவரை மையமாக வச்சு தான் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இன்னைக்கும் இந்த கம்ப்யூட்டர் அட்டாக், வைரஸ் அட்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஜன் வார் தான் மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ராஜன் ஹார்ஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து போகணும். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கஷ்டமாக போக போகுதுன்றது அந்த டைமில் அவங்களுக்கு தெரியல. எஸ் காய்ஸ், நம்ம ஆடிசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்லாம் முடிஞ்சிச்சுன்றதுனால இத்தாக்காக வந்து தன்னோட ஒய்ஃபையும் பையனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகணும். ஆனால் அந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் போகணும். ஆனால் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நீடிக்கும். இதுக்கு நடுவில் அவர் வந்து சி மான்ஸ்டர்ஸு, ஜெயின்ட் சைக்ளோப்ஸு, மேசிவான ஸ்ட்ராம்ஸ், மேஜிக் ஐலாண்ட்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிசியஸ் வந்து சர்வை பண்ணி ஆகணும். எப்படி அவரோட இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆடிசியஸ் அப்படின்ற அந்த கதை. ஸோ ஆடிசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்ஷன் மூவி மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் தான் ஃபேமிலியோட சேரணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்றத எமோஷனலாகவும் அட்வென்ச்சராகவும் சொல்கிற படம் தான் இந்த ஆடிசியஸ் அப்படின்ற ஒரு படம். இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா போயட் ஹேமர் வந்து எப்பிக்கா லெஜெண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அந்த எபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டோபர் நோலன் கைக்கு வந்து ஒரு சினிமாவா மாறப்போகுது, கிரேட்டஸ்ட் சினிமாவா மாறப்போகுன்றது நான் சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை உங்க ஃபேன்ஸுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஜஸ்ட் அந்த கதையை வாங்கி அதை அப்படியே வந்து எடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம். ஒரு டைம் லூப் ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு ஹியூமன் சைக்காலஜி வச்சிருப்பாரு, டைம் டிராவல், சயின்ஸ் கான்செப்டை உள்ள வச்சிருப்பாரு. ஸோ இதுலையுமே ஆடிசியஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த சீல அந்த நடுக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த பர்முடா ட்ரையல் மாதிரி ஏதாவது ஒரு சயின்ஸை உள்ள கொண்டு வருவாருன்றது எனக்கு தோணுது. ஸோ அது மாதிரி கிடையாது, பர்முடா ட்ரையல் கிடையாது, அந்த மாதிரி சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வருவார் கண்டிப்பாக. அண்ட் ஹியூமன் சைக்காலஜி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் முடிஞ்சக்கப்புறமா சோல்ஜர்ஸோட ட்ராமா எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அவர் வந்து காட்டுவார். சிஜிஐலாம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டார். ஸோ இந்த மேசிவான ஸ்ட்ராம்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதே வந்து தெரியல. இதில் வேறு மனுஷன் வந்து ஃபுல்லாக ஐமேக்ஸ் கேமரால தான் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற லெவலில் இருக்க போகுதுன்றது நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து ஐமேக்ஸில் போய் பார்க்க போறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து போக மாட்டேன், ஏன்னா என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. அதனால் யாரெல்லாம் வந்து போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆடிசியோட ஸ்டோரியை கொஞ்சம் கிளியராக வந்து தெரிஞ்சுட்டு போங்க. அப்போ தான் இன்னும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி தரமான டீகோடு ரிவ்யூ, படத்தோட ரிவ்யூ, மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா வீக்கெண்டில் பார்க்குற மாதிரி தரமான படத்தெல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ஐடியா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் வச்சிருக்கீங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெண்டயா, அப்புறம் டாம் ஹாலண்ட், ராபர்ட் பேட்டின்சன் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போன்ற சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.